This video sponsored by BuyMode shopping app. BuyMode e-shopping application is one of the online shopping app now available on Play Store and App Store. BuyMode e-shopping. வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம ஒரு அற்புதமான தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள் சொன்ன ஒரு அற்புதமான கதையை பற்றி சிந்தனையை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஒரு 2 நண்பர்கள் அவங்க தினமும் ஒரு கோயிலுக்கு வருவாங்க. அந்த கோயில்கிட்ட இருக்கிற ஒரு மண்டபத்தில் உட்காந்து அவங்களுடைய கவலைகளை பகிர்ந்துப்பாங்க 2 பேரும். அதில் ஒருத்தர் சொல்கிறாரு, பட்டணத்தில் படிக்கிற என் பையனுக்கு இது வரைக்கும் நான் 10க்கும் மேற்பட்ட கடிதங்களை போட்டுட்டேன். ஆனால் இப்போ வரைக்கும் பதிலே வரலை, எப்படி இருக்கிறானோன்னு தெரியல அப்படின்னு இவர் சொல்கிறாரு. அதற்கு இன்னொரு நபர் சொல்கிறாரு, இந்த காலத்து பசங்களே அப்படித்தான், தேவை இருந்தால் போடுவாங்க, இல்லைன்னா போட மாட்டாங்க. அப்படியா சொல்கிறீங்க? இப்போ வேணால் ஒரு பந்தயம் வச்சுக்குவோமா? உங்கள் பையனுக்கு நான் ஒரு கடிதம் போடுறேன், அதுக்கு உடனே பதில் வரவழைக்கிறேன், என்ன சொல்கிறீங்க? அது எப்படி வரும்? முடியாதுங்க, அவன் எழுத மாட்டான், சோம்பேறி அவன். எழுத வைக்கிறேன், என்ன சொல்கிறீங்க? அப்படி செஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு 100 ரூபாய் கொடுக்குறேன். இப்படி ஒரு பந்தயத்தோடு அவர்கள் பிரிந்தார்கள். அன்றைக்கே அவர் என்ன பண்ணார், அந்த பையனுக்கு ஒரு கடிதம் எழுதினார். அடுத்த 3வது நாள் அவனிடமிருந்து ஒரு பதில் கடிதம் பறந்து வந்தது. அதை எடுத்துக்கொண்டு தன்னுடைய நண்பரை பார்க்க வந்தார். இதோ பாருங்க, உங்கள் மகன் எழுதிய கடிதம். அந்த அப்பாவுக்கு ரொம்ப ஆச்சரியம், தன் கண்களையே நம்ப முடியல. எப்படி இது உங்களுக்கு மட்டும் லெட்டர் போட்டுட்டான்? எழுத வேண்டிய முறையில் எழுதின பதில் வந்தது அப்படின்னா. அப்படி என்ன எழுதுனீங்க? அதுவா, தம்பி நீ நல்லா படிக்கிறியாப்பா, உங்கள் அப்பா சொல்கிறார் பதில் கூட எழுத உனக்கு நேரம் இல்லையாம். பரவாயில்ல, இந்த கடிதத்துக்கு கூட நீ பதில் எழுத வேண்டாம். உங்கள் அப்பா சொல்கிறபடி நான் இந்த கடிதத்தோட உன் செலவுக்காக 1000 ரூபாய்க்குண்டான காசோலை அனுப்பியிருக்கேன், பெற்றுக்கொள்ளவும் அப்படின்னு கடிதம் போட்டேன். உடனே பதில் கடிதம் பறந்து வந்தது. மாமா, உங்கள் கடிதம் வந்தது, ஆனால் செக் இணைத்து அனுப்ப மறந்துவிட்டீர்கள் என்று எழுதியிருக்கிறான். இதோ அந்த கடிதம். மகனின் கடிதத்தை அப்பாவிடம் நீட்டினார் அவர். அப்பா யோசிக்க ஆரம்பித்தார். பந்தய பணம் 100 ரூபாயை எடுத்து நீட்டினார். அவர் வாங்க மறுத்தார். இதெல்லாம் ஒன்றும் வேணாங்க, ஒரு உண்மையை உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்கு தான் சும்மா அப்படி பந்தயம் கட்டினேன். என்ன உண்மை அது? மனித மனம் எதையும் இழக்க விரும்புவதில்லை, ஆனால் நாம் இழப்பதற்கு கற்றுக்கொள்ள வேண்டும். அதற்காகத்தான் கோயிலுக்கு வருகிறோம். என்ன சொல்றீங்க நீங்க? இதோ பாருங்கள், கோயில் சுவற்றில் என்ன எழுதியிருக்கிறது. அவர் படித்தார். இங்கே எழுதப்பட்டிருக்கும் வாசகம், ஆசைகளை விட்டவனை ஆண்டவனை தொட்டவன். நண்பர்களே, இன்றைய பக்தர்களுக்கு ஆலயங்களை நெருங்கத்தான் தெரிகிறது, ஆனால் ஆண்டவனை நெருங்கத் தெரிவதில்லை. இப்படின்னு நம்ம தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள் ஒரு அருமையான கதையை நமக்கு கூறியிருக்கிறாங்க.